السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள், இந்த தாபியீன்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது அஸ்ஹமத் இப்னு அபுஜர் என்று சொல்லக்கூடிய அபிசீனிய மன்னர் நஜாஷி அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களும் தாபியுல் ஜலீலாக இருந்தார்கள். பெருமக்கள் சொல்கிறார்கள், சஹாபியுன் இதா உத்த சஹாபா, அவங்க சஹாபின்னு கருதப்பட்ட அவங்க சஹாபின்னு சொல்லிக்கிடலாம். ஆனா நாம் அறிந்திருப்பது போன்று தாபியீன்கள் என்று கருதினால் தாபியின் என்று சொல்லிக்கலாம். சில மக்கள் அறிஞர்கள் அவர்களை சஹாபி என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கும் நஜாஷி மன்னர் அவர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நெருக்கமான பல கடித தொடர்புகள் நடந்துவிட்டது. இவர்கள் கடிதம் எழுதுவதும் அவர்களுக்கு, அவர்கள் இவர்களுக்கு கடிதம் எழுதுவதுமாக இருந்தது. இந்த கடிதம் மிக நெருக்கமாக இருந்ததின் காரணத்தினால் இந்த அடிப்படையை வைத்தும் இந்த மன்னர் நஜாஷி அவர்கள் வஃபாத்தாகிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயிப் ஜனாசா தொழ வைத்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சிருக்கிறாங்க என்ற காரணத்தினாலும் அந்த சமயத்தில் சில ஆரிஃபீன்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக காட்டப்பட்டது என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலே அவர்களை சஹாபி என்று கூட சொல்லலாம் என சில அறிஞர்கள் வாதிடுகிறார்கள். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹாபியுன் இதா உத்த சஹாபி, அதே மாதிரி இவர் சஹாபி என்று எண்ணப்பட்டால் சஹாபி தான், தாபி என்று எண்ணப்பட்டால் தாபி தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் பெரும்பாலான அறிஞர்கள், உலமாக்கள், இமாம்கள் இவர்களை ஹதரத் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாபி என்றே அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே அந்த பட்டியலில் இணைத்து நாமும் இங்கே அவர்களுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களுடைய பெயர் அஸ்ஹமா, இவருடைய வாப்பா பேர் அபுஜர். நஜாஷி மன்னர் சொன்னா எல்லாருக்கும் விளங்கும். அந்த நாட்டை, அபிசீனிய நாட்டை யார் ஆளுகிறார்களோ அந்த மன்னருக்கெல்லாம் நஜாஷி என்று பேர். பாரசீக நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் கிஸ்ரான்னு பெயர் இருந்தது. அதே மாதிரி ரோம் நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் கைசர் என்று பெயர் இருந்தது. இதே மாதிரி அபிசீனியாவை ஆளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் நஜாஷி என்று பெயர் இருந்தது. அவர்களுக்கு சொந்த பெயர் ஒன்று இருக்கத்தானே செய்யும். அந்த பெயர், இவர்களுடைய வாப்பா பெயர் அபுஜர், தந்தை பெயர், இவங்களுடைய பெயர் அஸ்ஹமா, அஸ்ஹமத் இப்னு அபுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வாப்பாவுக்கு இவங்க ஒரே மகன் தான், ஒரே ஒரு மகனா தான் இருந்தாங்க. வாப்பா வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த ஜுஅமாக்கள், வாப்பாவினுடைய அரசபையிலே இருந்த சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு குபாடமான வேலையை செய்கிறார்கள். என்ன வேலை செய்கிறார்கள் என்றால், இந்த நம்முடைய மன்னருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார். நம்முடைய மன்னன் மௌத்தாயிட்டால் இவர் தான் என்ன செய்வார், ஆட்சி பீடத்துக்கு வருவார். ஆனால் இவரை பற்றி சொல்லும் பொழுது இவர் பிந்திய காலத்தில் வேறொரு மதத்துக்கு போயிடுவார் என்பது போன்ற கருத்தெல்லாம் அவரை பற்றி அறியப்படுகிறது. அவருடைய முகத்திலே அது தென்படுகிறது. வேறு நிலையை எடுத்து விடுவார், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே அதோடு ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்து இவர் மூத்தாயிட்டான்னு வைங்க, இனிமேல் யாரை கொண்டு வர்றதுங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்வோம், இப்போது இருக்கக்கூடிய இந்த நஜாஷி மன்னரை, அதாவது நாம் சொல்லக்கூடிய நஜாஷி மன்னனுடைய தந்தை கொன்று விடுவோம். கொன்று விட்டதற்கு பிறகு இந்த பிள்ளையாக சிறுவராக இருக்கக்கூடிய இவரை அஸ்ஹமாவை ஒன்னு கொலை செய்வோம் அல்லது நாடு கடத்திடுவோம், இந்த ரெண்டுல ஒன்றை செய்து விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்ததோடு மாத்திரமல்லாம அவங்களுடைய வாப்பா அந்த மன்னரை என்ன செஞ்சாங்க, கொலையும் செய்து போட்டுறாங்க. கொலை செய்து போடுறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சகோதரர், இந்த கொலை செய்யப்பட்ட மன்னரினுடைய சகோதரர், அதாவது
நம்முடைய நஜாஷி என்று சொல்லுகிறோமே, நம்முடைய யாருடைய வரலாற்றை சொல்ல போகிறோமோ, அந்த அஸ்ஹாமா ரலியல்லாஹு தன்னுடைய சாச்சா, அவர் அரசராகி அவருக்கு என்ன செய்யறாங்க, பையத்து செஞ்சு வைக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த 12 பிள்ளைகளும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள், அமைச்சர்களாக இருப்பாங்க. இந்த அடிப்படையில் அதை செய்கிறார்கள். இப்படியே செய்து கொண்டு அந்த அடிப்படையில் பையத்தை செய்து அவரை அரசராக ஆக்கி, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அதிகாரிகளாக ஆக்கி, இந்த முனாஃபிக்தனமான வேலை செய்தவர்கள் இப்படி ஒரு அரசாட்சி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளைய நாடு கடத்தணுமே அல்லது கொலை செய்யணுமே, என்ன செய்வது? இப்ப இவர் அரசர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் என்பதற்காக, அரசர்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் என்பதற்காக அவங்க வர்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே சில ஆட்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த சூட்டோடு சூடு கேட்டால் வேறு பிரச்சனைகள் வந்து விடலாம் என்பதற்காக அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த பிள்ளை இவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய மன்னருக்கு தெரியாது. தன்னுடைய சகோதரர் கொலை செஞ்சது யாரும் தெரியாது. அவர் பெரிய வேதனையில் இருக்கிறார். உண்மையிலேயே அவர் ஒரு வேதனையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அஹபாஷ், அந்த ஹபஷிகளினுடைய அபிசீனியா வாசிகளினுடைய மாபெரும் அரசராக இவர் திகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வரலாற்று நாயகர் நஜாஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அவர் தான் வளர்த்து வருகிறார். தன்னுடைய அண்ணன் மகன் அல்லவா, சகோதரர் மகன், அவரையும் அவர் தான் வளர்த்து வர்றார். நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த தான் பெத்த 12 மக்களை விட, பிள்ளைகளை விட இந்த பிள்ளையை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏனென்றால் அந்த 12 பேரிடத்திலும் இல்லாத சிறப்புகள் எல்லாம் இந்த பிள்ளை இடத்துல இருக்கு. மிகப்பெரிய அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், கண்ணியம் எல்லாம் இருக்கு. எனவே இயல்பாகவே இவருடைய கல்புல பாசம் ஊற ஆரம்பிச்சிட்டு, இப்ப அந்த ஷைத்தான் வேலையை ஆரம்பிக்கிறான் இந்த முனாஃபிகள் இடத்துல வந்து, டேய் பாரு, கடைசியில் இவர் தலையை போட்டோன்னு சொன்னா இவர் தான் திரும்பி வருவார் போல இருக்குது, இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரோட வாப்பாவை நம்ம என்ன செஞ்சோம், கொலை செஞ்சோம். திரும்பி பார்த்தால் இப்ப போற போக்க பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய மன்னரும் தன்னுடைய சகோதரர் மகனை தான் நேசிக்கிறார். தன் பிள்ளைகளை விட, தன் பிள்ளைகளை நேசிக்கிறார், அவர்களை விட அதிகமா நேசிக்கிறார். எனவே இது பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். ஆகவே இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும், நேரம் அவர்கிட்ட போய் நம்ம கேட்ட வேண்டியதான் என்று போய் அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொல்றாங்க, அரசரே, உங்களுடைய சகோதரரை நாங்க தான் கொன்றோம். என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக நாங்க கொன்றோம். இப்போது அதே காரணம் மீண்டும் வருகிறது. நாளைக்கு நீங்கள் மரணித்து போய்விட்டால் இந்த பிள்ளை தான் அரசாட்சி கொண்டு வந்து வச்சிருவீங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமை வந்துகிட்டு இருக்குது. எனவே இது எனக்கு சரிபடாது. இந்த பிள்ளையே ஒண்ணு நாங்க என்ன செய்யறோம், கொல்லணும் அல்லது நாடு கடத்தணும். என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது, பீசல் கௌம் அன்தும் லகத் கதல்தும் அபாஹு பில் அம்ஸ் வ தத்லுபூன மின்னி அன் அக்துலஹு அல்-யௌம். ஆக தீயவர்களப்பா நீங்க, ஆக கெட்டவனோ நீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? இவர வாப்பாவை நேத்து கொண்டு போட்டுட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளைய நானே கொல்லன்னு கேக்குறீங்களா? ஒரு காலமும் நான் கொல்ல மாட்டேன் என் பிள்ளைய. அதுபோல நாடு கடத்தவும் மாட்டேன். அவர் என்னோடு தான் இருப்பார். அவரை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு அநீதம் இழைக்க மாட்டேன் என்று சொன்ன போது, அப்படின்னா நாங்க புரட்சி பண்ணுவோம், எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க பின்னால, இந்த பிள்ளையை தூக்கி நாடு கடத்துறதுங்கிறது எங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும், தூக்கி வீசிடுவோம் வெளியில என்று சொன்னதும் இவர் பார்த்தாரு, ஒன்னும் செய்ய முடியல, பலகீனமாக இருக்கிறாரு, எதிரிகள் கொஞ்சம் வலிமையா இருக்கிறாங்க, ஒருவேளை நாடு கடத்துறேன்னு சொல்லி கொலை செஞ்சு போட்டா பிறகு என்ன செய்யறது என்ற பயந்து, சரி வேற எதுவும் நீங்க செய்யக்கூடாது, நாடு மட்டும்தான் கடத்தணும், வேற பணிய வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த அடிப்படையிலேயே சையதுனா அஸ்ஹமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு போயிட்டாங்க. நாடு கடந்தாச்சு. இனி இப்படி கடந்ததற்கு பிறகு ஒரு நாள் அபிசீனியாவிலே அந்த ஊர்ல கடுமையான மழை, மின்னல், இடி, கடுமையான மழையும் மின்னலும் இடியுமாக இருக்குது. கொஞ்ச நாள் போயிடுச்சு. அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டாங்க. வேறு நாட்டில் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டோ ஏதோ தொழிலை தேடிக்கிண்டோ அந்த இளைஞர் இருக்கிறாங்க. இளைஞர் ஆயிட்டாங்க, ஓரளவு வாலிப வயதை அடைந்து விட்டு அவர்கள் என்ன செய்ய, அவங்களுடைய தொழிலை தேடிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்குள்ள வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில அவங்க கொஞ்ச நாள் வளர்ந்து வந்திருக்கிறாங்க அந்த நாட்டில். இங்க ஒரு நாள் அந்த அபிசீனியாவே காணாத அளவுக்கு கடுமையான மழையும் மின்னலும் இடியும். ஒரு இடி விழுந்து அப்போது இருக்கக்கூடிய மன்னர் ஷஹீதாயிட்டார், மூத்தாயிட்டார், இறந்து போயிட்டார். எல்லாம் கிறிஸ்தவர்கள், நஸ்ரானியத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவர் இடிந்து போய்விட்டார். அவர் அந்த இடிகளே மாண்டு போயிட்டார். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரியான ஒரு ஆட்சிக்கு இந்த 12 பிள்ளைகளை யாராவது ஒண்ணு வைக்கணும் பார்த்தா ஒருத்தரும் லாய்க்கில் அரசராக இருப்பதற்கு. இதை பயன்படுத்திக் கொண்டு அந்த நாட்டிலே இருந்த தீவிரவாதிகள் பல தீவிர பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
பெரிய தகராறுகளும் விவகாரங்களும் நடந்து